ஈஸ்வரி பார்த்துருக்கீங்களா, அவங்க பேர பசங்க கிட்ட எல்லாம் வந்துட்டு பாக்கியாவும் கோபி எப்படியான ஒன்று சேர்த்திடணும், அவங்க 2 பேரும் ஒத்துமையாக இருந்தால் தான் இந்த வீடு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு இதெல்லாம் இப்படி நடக்கும் பாட்டி, அதெல்லாம் வந்து நடக்கவே நடக்காது. அப்பா வேறு கல்யாணம் பண்ணிட்டாரு. அவங்க இருக்கிறம்போது எப்படி அம்மா அவங்க கூட ஒன்று சேர்ந்துவாங்க அப்படின்னு சொல்ல, ஏன் உங்கள் அண்ணன் இல்லை, உங்கள் அண்ணன் கூட தான் வேறு ஒரு பொண்ணு கூட போனோம், இப்போ அதுக்கப்புறம் திரும்பி வந்த பின்னாடி ஏற்றுனாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்ல, அது வேறு இது வேறு பாட்டி, அவங்க மேரேஜ் பண்ணலண்ணா, ஆனால் அவங்க டேடி வந்து மேரேஜ் பண்ணிட்டு இருக்காருல்ல, அப்போ எப்படி அவங்க ஒன்று சேர்ந்துவாங்க அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்று சேர்த்துருவார். நான் சேர்த்து வச்சு காட்டுறேன், அதுக்கு எதனா நடக்கணும் அப்படி தான் இந்த ஒன்று சேருவாங்க அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் நான் நடத்திடுவேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி சொல்ல சரின்னு சொல்லிட்டு அமைதியாகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மையம் வந்துட்டு வராங்க. மையம் வந்துட்டு கோபிக்கிட்ட, டேடி நான் ட்ராயிங் ப்ரைஸில் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கேன், எப்படின்னு என்ன கூப்பிட்டு போங்க, இல்லை எதனா வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்ல, கங்க்ராச்சுலேஷன் நான் வாங்கி தரமா அப்படின்னு சொல்லி கோபியுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே போய் ரெடியாகி போகிறாங்க. அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி வந்துட்டு, ஏய் எதனா வேணும்னா உங்கள் அப்பா கிட்ட போய் கேளு, உங்கள் அம்மா கிட்ட கேளு, அது என்ன கோபியை பிடிச்சிட்டோங்க அப்படின்னு சொல்ல, ஏன் கோபி என்னோட அப்பா தானே அப்படின்னு மையம் சொல்கிறாங்க. அதே எப்படி உன் அப்பா ஆக முடியும், உன்னை பெற்றவன் தான் உன்னோட அப்பா, இப்போ ஒட்டிட்டாலும் அப்பா கிடையாது, அவர் வந்து இவங்க 2 பேருக்கு மட்டும்தான் அப்பா, உனக்கு அப்பா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டமேனிக்கு பேசுகிறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா மையம் வந்துட்டு ரொம்பவே அழுறாங்க. என்ன ஏன் இப்படி சொல்கிறீங்க பாட்டி, நான் என்ன பண்ணேன், டேடி தானே வரேன்னு சொன்னார், நான் ஒன்றும் கூப்பிடலையே அப்படின்னு சொல்ல, அவன் கூப்பிடுவான், உனக்கு எங்கே போச்சு அறிவு, உனக்கு எதனா வேணும்னா உங்கள் அம்மா கிட்ட போய் கேட்கறதுனா அப்படின்னு சொல்லி மையம் திட்டுறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ராதிகா வராங்க. ராதிகா வந்துட்டு, மையம் உனக்கு எதனா வேணும்னா என்கிட்ட கேளு, யாருக்கிட்டையும் கேட்க தேவையில்ல, உனக்கு எல்லாமே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சமாதானப்படுத்தி கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டு ஜாலியாக எல்லாம் சுவிட்ச் பேசி மையோ சமாதானப்படுத்திட்டு வராங்க. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கோபி இருந்துட்டு, ஏன் மையம் இங்கே இருக்குன்னு சொன்னால் எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்ல, அது அவங்க அம்மா கூட போயிட்டா அப்படின்னு சொல்ல, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இனியாவை கூப்பிட்டு கோபி பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டு ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு அவரும் லேட்டாக வராரு. லேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ராதிகா கிட்ட மையம் இன்றைக்கி சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு மாதிரி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஜாலியாக எல்லாத்தையும் செலவு பண்ணி கூப்பிட்டு வந்திருக்கேன், அவளுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே நான் வாங்கி தந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, அப்படியா ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி பாரு, நான் கூட இனியாவை கூப்பிட்டு போனேன், கூப்பிட்டு போய் ஷாப்பிங் அது இதுன்னு போயிட்டு ஜாலியாக வந்துட்டோம், அந்த ஃபோட்டோவெல்லாம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராதிகா கிட்ட காட்டுறாங்க. ராதிகாவுமே வந்துட்டு, என் பிள்ளை என்னன்னு சொல்லி கேட்கல, ஆனால் உங்கள் பொண்ணுக்கிட்ட மட்டும் ரொம்ப ஜாலியாக பேசியிருக்காரு, வர கோபி நம்மளை கண்டுக்கவே மாட்டார், எதுக்காக தான் நம்ம இங்கே வந்தோம், நான் இங்கே வந்ததே பெரும் தப்பு, கோபி பேச்சு கேட்டு வந்தது என்னோட தப்பு தான், அதனால தான் நம்ம பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வருத்தப்பட்டு இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் தெரியாது கோபி பார்த்தீங்கன்னா ஜாலியாக என் கூட இப்படியெல்லாம் போனால் அங்கே போனோம் இங்கே போனோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராதிகா கிட்ட எல்லாத்தையும் விஷயத்தையும் சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்காங்க. சரி நீங்கள் படுங்க நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராதிகாவுமே தூங்குறாங்க. ஆனால் இருந்தாலுமே வந்துட்டு கோபி வர மாறிட்டார், நான் பேசாமல் அவரை டைவர்ஸ் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே குழப்பங்கள் நடந்துகிட்டே இருக்குது. சரின்னு சொல்லிட்டு ஒரு வேலையை விடிஞ்ச பின்னாடி பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி இருந்துட்டு, ஏய் என்ன திருப்பி இங்கேயே வந்திருக்கு, ஏன் உங்கள் அப்பனை தேடி வந்திருக்கியா, உங்கள் அப்பா கூட எல்லாம் பேசக்கூடாது, போய் உங்கள் அம்மா கிட்டே எது வேணாலும் கேளு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திருப்பி மையக்கிட்ட சண்டை போடுறாங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா பாக்கி வந்துட்டு, ஏன் அத்தை இப்படி பண்ணுறீங்க, வர நீங்கள் வாய் மிச்சமாயிடுச்சு, எல்லாருமே வந்து கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க, உங்கள் மகனை தவிர வேறு யாரும் உங்கள் கண்ணுக்கே தெரிய மாட்டாங்க, அவங்க என்ன கஷ்டப்பட்டாலுமே உங்களுக்கு வந்து உங்கள் மகன் நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருக்கணும் மட்டும் தான் நினைக்கிறீங்களே தவிர மற்றவங்க மனசு கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லி நினைக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்ல, வர உனக்கு வாய்க்கோல் அதிகமாகிடுச்சு பாக்கியா, என்னவே எடுத்து பேசுகிற அளவுக்கு ஆகிட்டேன், வர நான் என்ன சொல்ல மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவுமே திட்டுறாங்க. அதெல்லாம் நான் ஒன்றும் ஒழுங்காக பண்ணுறேன், நீங்கள் தான் வர உங்களுக்கு வாய் மிச்சமாகி போச்சு, எல்லாரையும் வந்துட்டு கஷ்டப்படுத்திட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி, நான் ஒன்றும் யார் மனசையும் கஷ்டப்படல, அவங்க தான் வந்துட்டு எல்லார் மனசையும் கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்துட்டு எல்லாரும் கூட சண்டை போடுறாங்க. இப்படி தான் வரப்போகிற எபிசோடு வந்து போகுது. அடுத்து என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்றது நான் அடுத்தடுத்த வீடியோ சொல்கிறேன். மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, கூட பெல் பட்டன் எழுதுங்க, அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.